அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், நினைவில் வச்சுக்கோங்க. இது சின்ன விஷயந்தானே அப்படின்னு விட்டுறாதீங்க. ஏன்னா சின்ன விஷயம்னு நம்ம நினைக்கிறது எதுவுமே சின்ன விஷயம் இல்லை. உங்களுக்கு தோணும், இது என்ன காலையிலேயே கன்ஃபியூஷன் விஷயமா இருக்கே அப்படின்னு. சில பேர் வீட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய ஒட்டடை படிஞ்சிருக்கும் மேலே சுவரில். இவ்வளோ ஒட்டடை படிஞ்சிருக்குது அப்படின்னு புதுசாக போய் பார்க்குற நமக்கு தான் கண்ணில் படுமே தவிர, அவங்களுக்கு அப்படி ஒன்று இருக்கிறப்ப அதை பற்றிய பிரஜையே இருக்காது. கவனிச்சிருக்கீங்களா? தினம் அங்கேயே இருந்து 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 அவங்களுக்கு அது ஒட்டடை படிந்த வீட்டிலே நாம் இருக்கிறோம்ன்ற உணர்வே இருக்காது. யாராவது ஒருத்தர் பார்த்து, என்னப்பா இவ்வளோ ஒட்டடைன்னு பிறகு, ஆமாம் இல்லை அப்படிம்பாங்க. ஏன்? முதல்ல அது லேசாக வந்து படிஞ்சிருக்கும். லேசாக ஒரு சின்ன மெல்லியதாக ஒரு நூல் மாதிரி இருக்கும். சின்னது தானே, இது என்னது இது அப்படின்னு விட்டது தான் நூல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து படிந்து 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 அந்த சுவரே மறையிற அளவுக்கு ஒட்டடை படிந்து விடும். இது என்ன பெரிய விஷயம், சும்மா எடுத்து ஒட்டடை கம்பால தட்டினா போயிடும், இதெல்லாம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு நினைத்தது தான் அவங்கள அறியாமையே அவங்க மூச்சு காற்றிலே தூசுகள் எல்லாம் கலக்கிற அளவுக்கு வளர்ந்து விடுகிறது. இது சின்ன விஷயம்னு நினைச்சா சின்ன விஷயம் இல்லை, இன்னல் தரும் விஷயம். நம்ம பெரியவர் திருவள்ளுவர் தான் சொல்றாரு, எப்பா முள்ளு செடி அப்படின்னு தெரியுதா, முதல்லையே அதை வெட்டி போடு. அது பெருசா இத்தினோண்டு இருக்குது, இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு அப்புறமா வெட்டிக்கலான்னு விடாத. அப்புறமா வெட்டிக்கலாம்னு போனீன்னா வெட்டுற உன் கையையே வெட்டிடும். வள்ளுவர் எச்சரிக்கை தரார், ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் எச்சரிக்கை தருகிறார். இளைதாக முள்மரம் கொள்க, களையுனர் கை கொல்லும் காழ்த்த விடத்துன்னு. அது வளர்ந்த பிறகு வெட்டிக்கலாம்னு போகாத. அது வெட்டுறவன் கையை வெட்டினாலும் ஆச்சரியம் இல்லை. சின்னதா இருக்குதா அப்பவே அதை கட் பண்ணு. மருத்துவமனையில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்ஸ் ஏறுது அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரிப்ஸ்னு ஒரு குழாய் வழியாக அவங்க உடம்புக்குள்ள சலைன் இல்லைன்னா குளுக்கோஸ் ஏதோ ஒரு மருந்து உள்ளுக்குள்ளே அப்படி பாட்டில் தலைகள் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அந்த பேஷண்ட் படுத்திருப்பார், அவர் கையில் அந்த ஊசி மூலமாக அந்த மருந்து ஏறிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் பார்த்துருப்போம், திரைப்படங்களில் கூட கவனிச்சிருப்போம். அது பாட்டில் நிறைய மருந்து இருக்கும், உண்மைதான். ஆனால் அது ஒவ்வொரு ட்ராப்பாக தான் உள்ளுக்குள்ளே போகும், சொட்டு சொட்டு சொட்டுன்னு போகும், பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு முறை பார்க்கிற பொழுதும் அது ஒரு துளிதான். ஆனால் மறுநாள் காலையில் அந்த பேஷண்ட் அப்படி தெம்பாக எந்திரிச்சு உக்காந்துருப்பார். எப்படி நடந்தது? அந்த ஒரு சொட்டு நடத்திய வித்தை அது. சின்ன சின்ன சொட்டு தானே என்று நினைக்கக்கூடாது, அதில் தான் ஒரு பெரிய ஆரோக்கியமே அடங்கி இருக்கிறது. உயிர்ப்போடு அவன் எழுந்திருப்பதே அடங்கி இருக்கிறது. தீமையும் அப்படித்தான், சிறிய சிறியதாகத்தான் வரும். முள் மரமாக வளர்ந்து விட்டதுன்னு பொருள். இளைதாக முள்மரம் கொள்க. தப்புன்னா முதல்லையே நிறுத்துன்றார் வள்ளுவர். ஒரு ஆணி சரியா இல்லாத அடிக்கப்படாததுனால ஒரு தேசமே சிறைப்படுத்தப்பட்ட கதை உண்டு. ஒரு ஆணி, சின்ன ஆணி, அதை சரியா அடிக்கல, அதனாலேயே என்ன ஆகி போச்சு, ஒரு தேசமே சிறைப்பிடிக்கப்பட்டது. என்னன்னா, ஒரு நாட்டின் பேர்ல படையெடுத்து வராங்க இன்னொரு நாட்டை சேர்ந்தவர்கள். இந்த செய்தி அந்த நாட்டு ஒற்றனுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த தகவலை அவங்க கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு குதிரையை விரட்டுன்னு விரட்டுறாரு. ஆனால் குதிரை வேகமாக போக மாட்டேங்குது. என்ன அப்படின்னு பார்த்தா அதனுடைய காலில் லாடம் அடிச்சிருப்பாங்க. இந்த குதிரையினுடைய காலில் ஹார்ஸ் ஷூ அப்படின்னு அதுக்கு பேர். அது ராசியான ஒன்றுன்னு சில வீட்டு வாசல்லையே கூட கட்டி வச்சிருப்பாங்க. நீங்கள் மேல் நாடுகள் பார்க்கலாம், ஹார்ஸ் ஷூ அப்படின்றது லக் பிரிங்கிங் எக்யூப்மெண்ட் அப்படிம்பாங்க. அது இருந்தால் அதிர்ஷ்டம் அப்படின்னு. சரி, அதனுடைய குதிரையினுடைய காலில் லாடம் அடித்து அதோட மாட்டிடுவோம். அப்போ தான் குதிரை 4 கால் பாய்ச்சலில் வேகமாக போகும். அதுக்கு எந்த விதமான லாடம் தேஞ்சு போகாது, அதுக்காகவே இதை அடித்து வச்சுருப்பாங்க. அதில் ஒரு ஆணி சரியாக அடிக்கப்படலை, அதனால் அது ஆடிக்கிட்டே இருக்குது. இந்த குதிரை போக 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 இந்த ஆணி கழண்டுடுச்சா, இருந்தாலும் நேரமாகிவிட்டது, முக்கியமான தகவல் அப்படின்னு வேகமாக இந்த குதிரையை விரட்டுகிற பொழுது சற்று தூரத்தில் அந்த லாடமும் கழன்று விட்டது. இப்போ லாடம் கழன்ற பிறகு குதிரையால் வேகமாக செல்ல முடியவில்லை, வேகம் குறைந்தது.
இந்த வேகம் குறைந்த குதிரையோடு போய் அவன் தன் நாட்டுக்கு போவதற்குள் எதிரி நாட்டு படை வீரர்கள் வந்து அந்த நாட்டை முற்றுகையிட்டு விட்டார்கள். ஒரு சின்னஞ்சிறு ஆணி உரிய நேரத்தில் அதை ஒழுங்காக அதை அடிக்காத காரணத்தினால் ஒரு தேசமே சிறைப்பட்டிருக்கிறது. அடடா இது சின்னது தானே பார்த்துக்கலாமே அப்படின்னு அவன் விடாமல் அப்போவே அதை ஒழுங்காக அடித்து புறப்புறதுக்கு முன்னாலேயே செஞ்சிருந்தா இளையதாக முள்மரம் கொல்க களையுனர் கைகொல்லும் காய்த்த விடத்து ஒரு தேசம் பாதுகாக்கப்பட்டிருக்கும். பல விஷயங்கள் சின்ன விஷயங்கள் தானே என்று நாம் நினைக்கிறோம். இது அற்பமானது தானே என்று நாம் நினைக்கிறோம். நினைத்து அதை அலட்சியப்படுத்தி விடுகிறோம். அது பூதாகரமாக வளர்ந்து விடுகிறது. இன்னும் கொஞ்ச நேரம் கிரிக்கெட் மேட்ச் பார்த்தா என்ன, இன்னும் கொஞ்ச நேரம் இப்படி டிவி பார்த்துட்டு இருந்தான். காலையில் அலாரம் அடித்த பிறகு கூட சில பேர் எந்திரிக்க மாட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் படுத்து தூங்குமே, முழிச்சுக்கிட்டோம் அலாரம் அடிச்சிருச்சு இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் படுத்துக்குமே. 5 நிமிஷம்னு படுக்கிறது 1/2 மணி நேரம் லேட்டாக போய் அவசரமாக அப்புறம் குளிச்சுட்டு பேண்ட்டை மாட்டிக்கிட்டு புறப்படுறதுக்குள்ளே பஸ்ஸு போயிடும். அப்புறம் அதுக்கு பிறகு டாக்ஸி புக் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போய் சேர்றதுக்குள்ள அன்றைக்கின்னு இன்ஸ்பெக்ஷன் டீம் வந்து நிற்கும். நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் அன்றைக்கி கூட இவ்வளோ லேட்டாக வரீங்கன்னு எல்லார் முன்னாடியும் மேனேஜர் கச்சாமுச்சான்னு கத்துவார். அவருக்கு இன்க்ரிமெண்ட் கட் பண்ணுங்க சார், அவருக்கு நோட்டீஸ் கொடுங்க சார், ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுங்க சார், பெரிய பெரிய பிரச்சனையில் வந்து நிற்கும். சிறியதாக இருக்கிற பொழுதே தீமைகளை களைய கற்றுக்கொண்டு விட்டால் இளைய சமுதாயம் மிகவும் வலிமையானதாக மாறும். வாழ்க்கையில் முட்டுக்கட்டையாக நம்முடைய பலவீனங்களே காரணமாக ஆகிவிடக்கூடாது. புத்தர் தான் சொல்லுவார், எதனாலும் அழிக்க முடியாதது இரும்பு, ஆனால் அந்த இரும்பை அதிலே உருவாகிற துரு அதுவே அழித்து விடுகிறது, அதுவே அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறது. அதே போலத்தான் யாராலும் அழிக்க முடியாத வலிமை உங்களுக்குள் இருக்கலாம், ஆனால் சின்ன சின்ன பலவீனங்கள் துரு வருவது மாதிரி, இரும்பிலே வந்த துரு மாதிரி உங்களை உள்ளுக்குள்ளே அது உருவாகி அழித்துவிடும். எச்சரிக்கையாக இருங்கள் என்கிறார். தீய பழக்கங்கள் கம்பெனி கொடுப்பதற்காகவோ ஒரு பஃபில் ஒன்றும் ஆகிவிடாது என்கிற உபதேசம் கிடைத்ததற்காகவோ மறந்தும் கூட தொட்டு விடாதீர்கள். சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார், உங்கள் உடம்பையும் மனதையும் ஆன்மாவையும் பலவீனப்படுத்துகிற எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் கால் கட்டை விரலால் கூட தொட்டு விடாதீர்கள் என்கிறார். ஆம், சில விஷயங்கள் காலால் தீண்டுவதற்கு கூட தகுதி படைத்தவை இல்லை என்பதை புரிந்து கொண்டு விட்டால் வாழ்க்கையில் வெற்றி நடை போடலாம். இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.